ஒரே நாளில் திமுகவில் இணைந்த பாஜகவின் 3 முக்கிய தலைவர்கள். நாடார் சமூகத்தின் மொத்த ஓட்டுகளையும் கொத்தாக அள்ளும் முதல்வர் ஸ்டாலின். கதிகலங்கி போன பாஜகவினர். அதாவது தமிழக அரசியல் என்பது தற்போது நாளுக்கு நாள் பரபரப்பாக சென்று கொண்டு இருக்கிறது. அதற்கு காரணம் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில நாட்களில் நடக்க இருக்கிறது. எனவே சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக அண்மையில் அண்ணாமலை அவர்கள் பாஜக தேர்தல் குழுவிலிருந்து திடீரென விலகியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதே சமயம் விஜயின் கட்சியை பொறுத்தவரையில் விஜயின் செயல்பாடு என்பது பெரிதளவில் இல்லை என்றாலும் கூட விஜய்க்கு ஓரளவுக்கான வாக்கு சதவீதம் என்பது மக்கள் மத்தியில் திடீரென அதிகரித்து வருவதும் திடீரென குறைந்து வருவதும் கருத்து கணிப்புகளில் தெரிய வருகிறது. அது மட்டுமில்லாமல் விஜயின் கட்சியை நோக்கி மற்ற கட்சியிலிருந்து ஓரளவுக்கு முக்கியமான தலைவர்களும் சைலண்டாக சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். சமீபத்தில் கூட அதிமுகவிலிருந்து மிக முக்கிய தலைவர் ஒருவர் விஜயின் கட்சியில் இணைந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதே சமயம் தேமுதிக இதுவரைக்கும் எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்கவில்லை. எனவே தேமுதிக யாருடன் கூட்டணியை அறிவிப்பார்கள் என்ற பரபரப்பு தமிழக அரசியலில் தொற்றிக் கொண்டுள்ளது. மேலும் ஓபிஎஸ் அவர்களும் இதுவரை யாருடனும் கூட்டணியை அறிவிக்கவில்லை. இவரும் யாருடன் கூட்டணியை அறிவிக்கப் போகிறார் என்ற பரபரப்பு தமிழக அரசியலில் நிலவி வருகிறது. இந்த நிலையில்தான் இன்னும் ஒரு சில கட்சிகள் மற்றும் ஒரு சில முக்கியமான தலைவர்கள் எந்த கூட்டணிக்கு செல்ல போகிறார்கள் என்ற முடிவுகள் எட்டப்படாத நிலையில் தற்போது திடீரென திமுகவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது சமத்துவ மக்கள் கட்சி தலைவராக இருந்து வந்த சரத்குமார் அவர்கள் தற்போது திமுகவில் இணைந்துள்ளார் என்ற தகவல்தான் அது. சமத்துவ மக்கள் கட்சி என்ற கட்சியை உருவாக்கி நீண்ட நாட்களாக அரசியல் செய்து வந்தவர்தான் சரத்குமார். அரசியலில் இவர் நினைத்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற முடியவில்லை என்றாலும் கூட இவர் ஜாதியை சேர்ந்த சமுதாய ஓட்டுகளை இவர் ஓரளவுக்கு பெற்று வந்தார். அதனாலேயே இவர் மற்ற கட்சிகளோடு கூட்டணி வைத்து தேர்தல்களை சந்தித்து எம்எல்ஏவாக நீடித்து வந்தார். ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு இவர் தன்னுடைய கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்தது என்பது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியது. கட்சியை தொடர்ச்சியாக செயல்படுத்துவதில் பல சிக்கல்கள் இருந்ததாகவும் அதன் காரணமாக சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் தன்னை இணைத்துக் கொள்வதாகவும் சரத்குமார் அறிவித்த போது பெரும் சலசலப்புகள் ஏற்பட்டது. அதன் பிறகு தொடர்ந்து பாஜகவில் பயணித்து வந்த சரத்குமார் அவர்கள் பாஜகவுக்கு பலமாகவே இருந்து வந்தார். இந்த நிலையில் தற்போது திடீரென திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி தமிழக பாஜகவினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அதற்கு மிக முக்கிய காரணம் பாஜகவை பொறுத்தவரையில் தமிழக அரசியல்வாதிகளுக்கு அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்று கூறப்படுகிறது. அதற்கு மற்றொரு உதாரணம் விஜயதாரணி அவர்கள். காங்கிரஸ் கட்சியில் ஆரம்ப காலத்தில் இருந்து நீண்ட வருடங்களாக இருந்து வந்த விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவராக வரவேண்டிய இடத்தில் இருந்தவர். இன்னும் ஒரு சில வருடங்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்திருந்தால் தமிழக காங்கிரஸ் தலைவராக அவர் பொறுப்பேற்று இருப்பார். அந்த அளவுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த தலைமைத்துவம் வாய்ந்த தலைவராக இருந்த அவர் திடீரென காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் இணைவதாக முடிவெடுத்தார். ஆனால் அப்படி எடுத்த அவரின் முடிவு இப்போது அவருக்கே யமனாக மாறிவிட்டது. ஏனென்றால் அவர் காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்ததற்கு பிறகு அந்த செய்தி இந்தியா முழுவதும் பேசும் பொருளாக மாறியது. இவர் எப்படி காங்கிரசிலிருந்து விலகினார் என்று இந்தியா முழுவதும் பலரும் அதிர்ச்சியாக அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தனர். அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியில் மிக முக்கியமாக இருந்தவர்தான் விஜயதாரணி.
ஆனால் இவர் இப்போது பாஜகவில் இணைந்ததற்கு பிறகு பாஜகவும் இவரை தொடர்ச்சியாக புறக்கணித்து வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு தமிழக அரசியல் பிரபலத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளாமல் பாஜக கட்சி விஜயதாரணியை தொடர்ச்சியாக புறக்கணித்து வந்தது. இதனால் விஜயதாரணியும் தற்போது பாஜகவிலிருந்து விலகி திமுகவில் இணைய இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகி வருகிறது. திமுகவில் இணைவது குறித்து திமுக தலைமை நிர்வாகிகளிடம் விஜயதாரணி சில நாட்களாக பேசி வருவதும் குறிப்பிடத்தக்கது. எனவே தற்போது அந்த வரிசையில் பாஜகவில் இணைந்து நீடித்து வந்த மற்றொரு தமிழக பிரபலம்தான் சரத்குமார். சரத்குமாரும் இப்போது பாஜகவால் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார். பாஜகவின் பல கூட்டங்களில் சரத்குமார் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். பாஜகவின் கூட்டங்கள் எதிலும் சரத்குமாரை பார்க்க முடிவதில்லை. அதற்கு காரணம் சரத்குமாருக்கு அழைப்பு என்பது பாஜக தரப்பு கொடுக்கவே இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. அதனால்தான் சரத்குமாரும் பாஜகவின் கூட்டங்களில் பங்கேற்காமல் இருந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக பாஜகவால் புறக்கணிக்கப்பட்டு வந்ததை உணர்ந்து தற்போது அவர் திமுகவில் இணைய இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதுவும் சட்டமன்ற தேர்தல் தற்போது நடைபெற இருப்பதால் இப்போது கட்சி மாறும்போது சரத்குமாருக்கு அது பலனாக இருக்கும். ஏனென்றால் சரத்குமாருக்கு அவருடைய சமுதாய ஓட்டுக்கள் என்பது மொத்தமாகவே இருக்கிறது. எனவே இவர் மட்டும் திமுகவில் இணைந்தார் என்றால் கண்டிப்பாக இவருக்கு திமுக கூட்டணி தரப்பில் ஒரு தொகுதி கொடுக்கப்பட்டுவிடும். அந்த ஒரு தொகுதியில் சரத்குமார் எளிதாக வெற்றி பெற்று விடுவார். ஏற்கனவே திரை பிரபலமாக இருக்கும் இவர் மக்களிடையே விளம்பரமே இல்லாமல் எளிமையாக சென்றடையக்கூடியவர். அதே சமயம் இவருடைய ஜாதி ஓட்டுகள் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அந்த தொகுதியில் இவர் போட்டியிட்டால் இவரது வெற்றி என்பது எளிதாகி விடும். அந்த ஒரு காரணத்தால் தற்போது சரத்குமார் அவர்கள் திமுகவில் இணைய முடிவெடுத்திருக்கிறார். இது குறித்து அண்மையில் முதல்வர் ஸ்டாலினையும் சந்தித்து பேசியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் இவருடைய மனைவியான நடிகை ராதிகாவும் திமுகவில் நீண்ட காலமாக பயணித்தவர். எனவே அந்த ஒரு காரணத்தால் சரத்குமார் அவர்கள் தற்போது திமுகவில் இணைவது என்பது மிகப்பெரிய வரவேற்பை தான் பெற்றுள்ளது. அது மட்டுமில்லாமல் திமுகவை நோக்கி சரத்குமார் உட்பட இன்னும் நிறைய பேர் வர இருக்கின்றனர். சரத்குமாரை தொடர்ந்து விஜயதாரணியும் திமுகவில் இணைய இருக்கிறார். விஜயதாரணியை தொடர்ந்து தேமுதிக கட்சியும் திமுகவை நோக்கி வர இருக்கிறது. தேமுதிக கட்சிக்கு இப்போது அதிமுக கூட்டணி கதவுகள் மூடிவிட்டதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்தபோது ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக கூறிவிட்டு தேமுதிகவை ஏமாற்றி இருந்தது. இப்போது அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக மீண்டும் செல்லும் போது மீண்டும் ராஜ்யசபா சீட் பற்றி கேட்டிருக்கிறது. ஆனால் அதிமுக மீண்டும் அது குறித்து இழுத்தடித்து வருகிறது. இந்த ராஜ்யசபா சீட் பிரச்சனை தான் தற்போதும் அதிமுக தேமுதிக கூட்டணியை சேர விடாமல் தடுத்து நிறுத்துகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த முறை தேமுதிக சார்பில் அதிக தொகுதிகளை கேட்டதாகவும் அதனாலேயே அதிமுக கூட்டணி கதவுகள் தேமுதிகவுக்கு மூடிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே தேமுதிகவும் தற்போது திமுக கூட்டணியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் திமுக மற்றும் தேமுதிகவின் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகி விடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே போல ஓபிஎஸ் அவர்களும் திமுக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே தெரிகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் அதிமுக கூட்டணியில் எப்போது டிடிவி தினகரனும் எடப்பாடியும் ஒன்றாக இணைந்தார்களோ அப்போதே ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகமாக அது மாறிவிட்டது. எனவே ஓபிஎஸ் தரப்பு கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு வருவதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தற்போது சரத்குமார் அவர்கள் திமுக கூட்டணியில் இணைவது என்பது திமுக கூட்டணிக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலில் பலமா பலவீனமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.